رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், நேற்று நாம் பார்த்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தது கொசு அல்லது அதைவிட அற்பத்தில் மேலான எதையும் உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் நிச்சயமாக வெட்கப்பட மாட்டான். ஆதலால் எவர்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவ்வுதாரணம் தங்கள் இறைவனால் கூறப்பட்ட உண்மையான உதாரணம்தான் என்று உறுதியாக அறிந்து கொள்வார்கள். என்றும் இவ்வேதத்தை நிராகரிப்பவர்களோ இதை உதாரணமாக்குவதை கொண்டு அல்லாஹ் என்னதான் நாடுகின்றான் என கூறுவார்கள். இதை கொண்டு பலரை வடிவெடுக்கும்படியும் செய்கின்றான். இதை கொண்டு பலரை நேர்வழி பெறவும் செய்கின்றான். ஆனால் வேதத்தை மனமுரண்டுடன் நிராகரிக்கும் பாவிகளை தவிர மற்றவர்களை இதை கொண்டு வழிகெடுக்கும்படி அவன் செய்ய மாட்டான், அல்லாஹ் செய்ய மாட்டான் என்பதை அதனுடைய விளக்கங்களில் நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லதீன அந்த மனிதர்கள் ينقضون عهد الله من ميثاقه அல்லாஹ் தஆலாவிடத்தில் இவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை இவர்கள் உறுதிப்படுத்தியதற்கு பின்னால் يقطعون ما أمر الله به அல்லாஹ் தஆலா அதை கொண்டு அவர்களுக்கு கட்டளையிட்டதற்கு பின்னும் அதை முறித்து விடுகின்றார்கள். இவர்கள் துண்டித்து விடுகின்றார்கள். எந்த ஒன்றை அமரல்லாஹு பிஹி, எதை கொண்டு அல்லாஹ் தஆலா அன் யூஸல, நீங்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதாக, அல்லாஹ்விடத்தில் இணக்கமாக இருப்போம் என்பதாக இவர்கள் ஒப்புக்கொண்டு ஒப்பந்தம் செய்த ஒன்றை இவர்கள் என்ன செய்யறாங்க? இப்ப முறித்து விடுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். பூமியில் இவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். உலாயிக இவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முதல்ல இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இவர்கள் முறிக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்துல செஞ்சு கொண்ட ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ் தஆலாவிடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தம். இதற்கு 2-3 விதமான கருத்துக்கள் சொல்கின்றார்கள். ஒன்று, அல்லாஹ் மனிதனை படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முதல் நன்றியில் வைத்திருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று, மன் அன்த மன் அன, நான் யார் நீங்கள் யார் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்விடம் நாம் சொன்ன வார்த்தைகள், அது நீண்ட ஒரு நிகழ்வுகள். ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் கேட்கும் பொழுது மறுத்துக் கொண்டிருந்தான் மனிதன். கடைசியாக இந்த யோஹானதி ஒப்புக்கொண்டது, அன்த ரப்பி அன அப்துல், நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமை என்பதாக நான் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஒன்று இருக்கின்றது அல்லாஹ்விடத்தில். அந்த ஒப்பந்தத்தை இவர்கள் முறித்து விடுகின்றார்கள். இன்னைக்கு என்கிறோம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை அவர்கள்
வழிபாடு செய்யக்கூடியவர்களாக வழங்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்களே, இது அல்லாஹ்விடம் எடுத்துக்கொண்ட ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டார்கள். ஒன்று. இரண்டாவது விஷயங்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்விடம் முன்னுள்ள வேதக்காரர்கள் எடுத்துக்கொண்ட ஒப்பந்தங்கள். முன்னுள்ள வேதங்களில், தௌராத் வேதங்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டினார், உங்களுக்கு இறுதியாக ஒரு நபி வருவார், முஹம்மது எனக்கூடிய பெயர். அவரை நீங்கள் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த கட்டளையும் அவர்கள் மீறினார்கள். அந்த கட்டளையும் மீறி என்ன செஞ்சாங்க? அந்த வேதத்தையே மாற்றினாங்க, அவர்களுக்கு சாதகமாக மாற்றினாங்க. எது இவர்களுடைய பெருமைக்கும் இவர்கள் ஈகோவுக்கும் இடையூறாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நீக்கிட்டு இவர்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் சேர்த்தாங்க. அப்ப இந்த இடத்தில் அங்கே செய்து கொண்ட ஒப்பந்தங்கள், முன்னுள்ள ஒப்பந்தங்களை முடித்துக் கொண்டார்கள். இது வேதக்காரர்களை பற்றி சொல்லக்கூடியது என்பதாக இரண்டாவது கருத்தை சொல்கின்றார்கள். மூன்றாவது, யார் கலிமா சொல்லி ஏற்றுக்கொண்டோமோ, ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் ரசூலுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதாக ஒரு மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கின்றார்கள் என்பதாக இந்த கலிமாவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு, இந்த வேதங்களை ஏற்றுக்கொண்டு, கிதாபே குர்ஆனை அனைத்தையும் நாம் சொல்கின்றோம். ஆமன்னா பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லி ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் நடக்கின்றானே, நடப்பதில் இருந்து எந்த பிசகுதல் பெற்று அதிலிருந்து மாறிவிடுகின்றானோ, வழிதவறி விடுகின்றானோ, இந்த மனிதர்களை பற்றி இங்கே சொல்லப்படுகின்றது என்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு மூன்று விதமான கருத்துக்களை குறிக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய கருத்து இதைத்தான் வலியுறுத்துகின்றார்கள். இதை நாம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களில் முறிக்கக்கூடியது என்பதாக. இரண்டாவது, உறவை துண்டிக்கக்கூடியது. உறவை அல்லாஹ் தஆலாவுடைய அரிசி நடுங்கக்கூடிய ஒன்று நடுங்கியது என்றால், அமைதி பெறாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது என்றால், அன்று அல்லாஹ் தஆலா படைத்த பொழுது இந்த உறவு முறைகள் என்பது இரத்த உறவுகள், அது அல்லாஹ்வுடைய அரிசியை ஆட்டி பிடித்தது. ஆட்டி பிடித்துக் கொண்டு கேட்டது, ரப்பே எல்லாத்துக்கும் ஒரு தீர்ப்பனை கொடுத்திருக்க, ஒன்றையும் சொல்லியிருக்க, எனக்கு என்ன, என்னை ஒரு மனிதன் நிராகரிக்கின்றான் என்றால் இதற்குரிய தீர்வு என்ன என்பதாக அல்லாஹ்விடம் அது மன்றாடியது. இந்த உறவு முறைகள் என்று சொல்லக்கூடியது. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, உன்னை யார் துண்டிக்கின்றார்களோ அவர்களை நான் துண்டித்து வாழ்கின்றேன். இந்த பூமியில் வாழக்கூடிய சமயங்களில் உறவுகளை யார் துண்டித்து வாழ்கின்றார்களோ, யார் உறவு முறைகளை நிராகரிக்கின்றார்களோ, இன்னும் அவர்களுக்கு சதிகள், அவர்களுக்கு என்னென்னலாம் செய்யும் நினைக்கின்றார்களோ, மாறு செய்கின்றார்களோ, அவர்களை நான் என்ன செய்தேன்? துண்டித்து வாழ்கின்றேன் என்று சொன்ன பொழுதுதான் அந்த அரிசி ஆட்டுவதில் இருந்து நிறுத்தியது உறவு முறை. அவர்களுக்கு இந்த உறவு முறைகளை இவர்கள் துண்டித்து வாழ்வார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், அது மட்டுமல்ல, இவங்க இந்த பூமியில உட்கார்ந்துக்கிட்டு நாங்க தான் நல்லவங்க போல இவங்க கோப்பம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பசாதுகளை கழுவுறது, அடுத்தவங்களை பத்தி பேசுறது, என்ன ஏதுங்கிறதெல்லாம் இல்ல. இன்னைக்கு எப்படி எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தா, தொழுகையாளி போல தெரிவாங்க, எல்லாம் செய்வாங்க, நல்லது பேசுறது போல. வெளியே உட்கார்ந்து பார்த்தோம்னா ஊர் பலா எல்லாம் கழுவிக்கிட்டு இருப்பாங்க. ஊர்ல இருக்கிறவங்க அவங்க யாரு, பொறுப்புதாரிகள் யாரு, பணி செய்யக்கூடியவர்கள் யாரு, அவங்க எல்லாம் போட்டு அவங்க உட்கார்ந்து பலா கழுவுறதுதான் வேலை. இந்த ஒரே வேலையாத்தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இவர்கள் எல்லாம் யார் என்பதாக அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், இவர்கள் தான் நஷ்டவாளிகள், காசிரூன், இவர்கள் நஷ்டவாளிகள். ஏன்? எந்த ஒன்றையும் இவர்கள் சம்பாதித்து வைத்துக் கொள்ளவில்லை. நாளை மறுமைக்காக வேண்டி இவர்கள் சம்பாதித்து வச்சதா இங்கே அழிச்சிட்டு போயிடுறாங்க. எல்லா நன்மையும் அழிச்சிடுறாங்க. நன்மைக்கு பகரமாக இவர்கள் பாவத்தை வாங்கிக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் கேட்கிறான், கைஃப, எவ்வாறு, தக்ஃபுரூன பில்லாஹி, அல்லாஹ்வை நீங்கள் நிராகரிப்பு செய்கின்றீர்கள். வக்குந்தும் அம்வாத்தன், நீங்க உங்களை அவன்தான் ஹயாத்தாக ஆக்கினான். நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? முன்னாடி மௌத்தா போயிருந்தோம். தன்னுடைய தந்தையுடைய முதல் நந்தில் இவர்கள் இருந்தோம். உருவம் இல்லாம ஏதோ ஒரு நுண்ணீராக நாம் ஒட்டிக்கொண்டு இருந்தது.
அப்ப அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, உங்களை அல்லாஹ் அம்வாத்தன் நீங்க மூத்தா போயிருந்தீங்க, வாஹியாக்கும் அவன் ஹயாத்தாக்குனா உயிர் பெற்று உங்களை ஒரு உருவமாக பிண்டமாக ஆக்கி கொண்டு வந்தான். சும்ம பின்பு யுமீத்துக்கும் மீண்டும் அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் வாழ வைத்து இவனை மரணிக்க செய்கின்றான். மரணிக்க செய்வதற்கு பின்னால் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹீக்கும் மீண்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உங்களை நாளை மறுமையில் எழுப்ப செய்கின்றான், ஹயாத்தாக்குகின்றான். இப்படியா கொண்ட அல்லாஹ் நீங்க எப்படி மறக்கிறீங்க? சும்ம இலைஹி துர்ஜாஊன். நம்ம அதோட ஹயாத்தாங்க இருந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதோட மட்டும் இருந்து கொண்டு நானும் மனுஷன் இருந்துட்டு கொண்டு சும்ம இலைஹி துர்ஜாஊன். மீண்டும் நீங்க அவரிடத்தில் என்ன செய்யணும்? நீங்க அவரிடத்தில் செல்ல வேண்டும், அல்லாஹ்வை நாம் சந்திக்க வேண்டும், அவனுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். நாளை அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படிலாம் இருக்கிறது, நீங்க எப்படி இந்த இதெல்லாம் செய்யறீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கின்றான். நாளை வல்லோன் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் நாம் சொர்க்கவாதிகளாக நம்முடைய பட்டோலை வலதுகரத்தில் வாங்கக்கூடிய நன்மக்களாக வல்லோன் அல்லாஹ் நம் ஆக்கியார் உரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.